Hi aspirants and students, welcome to Chemistry Doctorate's YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா nomenclature of alkanes. Alkanes will be nomenclature, அதாவது எப்படி அதுக்கு நேமிங் கொடுக்கிறது, எந்த பேசிஸ்லனா IUPAC or IUPAC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு alkanes மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸ்ல அல்கீன்ஸ் பார்க்கலாம், ஆல்கஹால்ஸ் பார்க்கலாம், ஆல்டிஹைட்ஸ் பார்க்கலாம், ஃபைனலா நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் மெர்ஜ் பண்ணியிருந்தா எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 by 1 போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஈஸியா அல்கைன்ஸ் வந்து நீங்க நம்பரிங் நேமிங் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து போக போக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மாதிரி உங்களுக்கு இந்த இதுல வந்து டபுள் பாண்ட்னா என்னன்னு தெரியல, எனக்கு சேச்சுரேஷன்னா என்னன்னு தெரியலன்னு புரியல அப்படின்னா டோன்ட் வரி, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கிளாசிஃபிகேஷன் பார்த்துருப்போம். அதில் உங்களுக்கு இது எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து நாமன்கிளேச்சர் பண்ணலாம். ஸோ ஒய் IUPAC நேம், எதுக்கு நம்ம நேமிங் கொடுக்கணும்? ஆர்டினரியாக அதுக்கு ஒரு காமன் நேம் வச்சு போடலாம்ல. அந்த மாதிரி டைம் எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துட்டா அதுக்கு நிறைய ஐசோமர்ஸ் இருக்கும். ஐசோமர்ஸ்னா என்ன? சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ப்ரொபேன்னு ஒரு மாலிகுல் இருக்கும், என் ப்ரொபேன். அதுக்கும் என்ன ஃபார்முலா தான் இருக்கும்? கார்பன் வந்து 3 தான் இருக்கும். அதே மாதிரி ஐசோப்ரொபேன், அதுக்கும் எப்படி இருக்கும்? கார்பன் வந்து 3 தான் இருக்கும். அப்ப இது ரெண்டையுமே நீங்க ப்ரொபேன்னு சொன்னா நல்லா இருக்குமா? புரியாது. அடுத்து ஏதோ நம்ம ஒரு கெமிக்கல் லேப்ல அனாலிசிஸ் பண்றப்போ இது ரெண்டுமே சேமா இருக்கனால இதை இன்னும் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த IUPAC நாமன்கிளேச்சர் கொண்டு வராங்க. இந்த IUPACோட இது என்ன அப்படின்னா IUPAC என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ இவங்க தான் இந்தந்த காம்பவுண்ட்ஸ்க்கு இப்படிதான் நீங்க நேம் பண்ணணும், அதை இப்படிதான் சொல்லணுன்றனால தான் வேர்ல்டு வைட் இல்ல நேஷன் வைட் நம்ம அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்கேயாவது போய் 2-methyl cyclobutane அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாத்துக்குமே புரியும். இதே irrespective ஆஃப் தி லாங்குவேஜஸ், அவங்க என்ன லாங்குவேஜ் பேசினாலும் சரி, ஆனா இந்த நாமன்கிளேச்சர்ங்கிறது சேம் தான் இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு காமன் நேமிங் சிஸ்டத்தை இந்த IUPAC கொண்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்கேன்ஸ் வந்து நம்ம நம்பரிங் கொடுத்துட்டு அது எப்படி பேர் வந்து IUPAC ஃபார்ம்ல எழுதணும்னு பார்க்க போறோம். அதுக்கு சில பல ஸ்டெப்ஸ் இருக்கு, அதை சொல்லிட்டு நம்ம நிறைய இன்னைக்கு ப்ராப்ளம்ஸும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா we have to identify the longest carbon chain. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லாங்கஸ்ட் கார்பன் செயினை ஐடென்டிஃபை பண்ணணும், அதுதான் பேரண்ட் செயின். இந்த பேரண்ட் செயினுக்கு இந்த மாதிரி நீங்க பேசிக் நேம் கண்டிப்பா இந்த 10ஐயுமே நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஒரே ஒரு கார்பன் இருந்தா அது என்னன்னு சொல்லலாம்? மீத்தேன். 2 கார்பன் இருந்தா ஈத்தேன். 3 கார்பன் இருந்தா ப்ரோப்பேன். 4 கார்பன் இருந்தா பியூட்டேன். 5 கார்பன் இருந்தா பென்டேன். 6 கார்பன் இருந்தா ஹெக்சேன். 7 கார்பன் இருந்தா ஹெப்டேன். 8 கார்பன் இருந்தா ஆக்டேன். 9 கார்பன் இருந்தா நன்னேன். 10 கார்பன் இருந்தா டெக்கேன். ஸோ இந்த மாதிரி லாங்கஸ்ட் செயினை ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். செகண்ட் ரூல் இஸ் இஃப் சப்ஸ்டியூன்ஸ் இஸ் தேர். அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லாங்கஸ்ட் செயின் என்ன இருக்குன்னா இப்படி ஒரு ப்ரோபேன் செயின் இருக்கு. இப்போ இதுல சப்ஸ்டியூன்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு CH3 போடுறேன். அது எங்க பாசிபிள் நம்பர்ஸ் ஷுட் பி ஃப்ரம் லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. இதை நீங்க எப்படி நம்பரிங் கொடுக்கலாம்? 1 2 3 இப்படியும் நம்பர் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காண்டி இன்னொரு கலரும் யூஸ் பண்றேன். 1 2 3 இப்படியும் நீங்க வந்து சொல்லலாம் இல்லையா? அப்ப நீங்க இதுல எது கரெக்ட்? 1 which has substituent in the carbon. இந்த substituent எந்த கார்பன்ல இருக்கோ அதுக்கு எதுக்கு லோயஸ்ட் ப்ரையாரிட்டி? இப்போ ஃபர்ஸ்ட் 1, அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இங்க 3 methyl சொல்றதை விட 1 methyl சொல்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இது செகண்ட் ரூல். தேர்டு, if alkyl substituent or groups are present then use al. அதாவது இப்போ வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை பார்த்தப்ப என்ன சொன்னோம்? இதே தான் ஒரு கார்பன் இருந்தா மீத்தேன்னு சொல்லணும். ஆனா இதே சப்ஸ்டியூன்ட் பொசிஷன்ல இருந்தா அதுக்கு என்ன சொல்லணும்? மிதைல். இதே 2 கார்பன் ஈத்தேன் இருந்துச்சுன்னா இதைல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி YL சேர்த்து சொல்லணும். ஸோ பாருங்க, CH3 இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? மிதைல். CH3 CH2 இருந்தா இதைல். CH3 இருந்தா ஐசோப்ரோபைல். இதுவே ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படி என்ன சொல்வீங்க? N ப்ரோபைல் அப்படின்னு சொல்லணும். That's it. இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க,
if an alkyl group is present more than once, ஒரு alkyl groupக்கு மேல present ஆயிருந்தா நம்ம முன்னாடி prefixல என்ன யூஸ் பண்ணணும்? டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா, ஹெப்டா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்க ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, ஹெப்டேன், ஆக்டேன், அதே தான் இங்க ஆன் முடிக்கணும். ஆக்டா, ஹெப்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்து 5th பாருங்க, list the substituents alphabetically. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார்பன் ஸ்கெலிட்டன் இருக்கு, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா இத்தைல் குரூப்பும் இருக்கு, மெத்தில் குரூப்பும் இருக்கு. அப்ப நீங்க நம்பரிங் கொடுக்கறப்ப நீங்க என்ன சொல்வீங்க? லோயஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு நம்பர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். இந்த 2 குரூப்ல இருக்கு. அப்ப இது 2ல எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா இத்தைலுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மெத்தில். ஏன்? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் யாரு வருவா? இ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஈக்கு அப்புறம் தான் எம். ஓகேங்களா? ஸோ அதனால இத்தைல், மித்தைல், பியூட்டேன் அப்படிதான் சொல்லணுமே ஒழிய மித்தைல், இத்தைல், பியூட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஒரு 5 கோல்டன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் உட்காந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இது நான் இப்போ கொடுத்த இந்த 7 ப்ராப்ளம் இருக்கும், அந்த 7 நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களால் எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்பரிங் கொடுக்கணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எப்பயுமே substituent from lowest priority. ஃபர்ஸ்ட் கார்பனோட ஸ்கெலிட்டன் பேரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 2 3 4 5 6 நம்பரிங் கூட கொடுத்துக்கோங்க. 3 4 5 6. அதே மாதிரி இங்க இடையில ஒரு பிரான்ச் இருக்கு, இதையும் கொடுத்து பாருங்க. 1 2 3 4 5 6. ஸோ ரெண்டுமே 6 தான் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஏதோ ஒரு செயினை, ஸ்ட்ரெயிட் செயினை பேரண்டா எடுத்துக்கலாம். அப்ப 6 இருக்கு. அப்ப எப்படி முடியணும்? ஹெக்சேன் அப்படின்னு முடியணும். இப்ப நம்பரிங் பாருங்க, நம்ம எப்படி கொடுத்தோம்? 1 2 3 4 5 6 கொடுக்குறோம். அப்ப இந்த இத்தில் குரூப் எங்க வந்துருச்சு? 4th பொசிஷன்ல வந்துருச்சு. இதே நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஆப்போசிட்ல கொடுத்து பாருங்க. 1 2 3 4 5 6 இப்படி கொடுத்தா எங்க வருது? இத்தைல் குரூப் 3rd பொசிஷன்லயே வந்துருது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 3 இத்தைல் ஹெக்சேன். ஓகேங்களா? சாரி, சைக்ளோஹெக்சேன்ல 3 இத்தைல் ஹெக்சேன், இதுதான் இதோடைய நேம். ஸோ எவ்வளோ ஈஸியா இருக்கு. இந்த கோல்டன் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பாருங்க, இதுக்கு எப்படி நம்பரிங் கொடுக்கலாம்? இதுல எது லாங்கஸ்ட் செயின்? இதுதான் லாங்கஸ்ட் செயின். இதெல்லாம் எத்தனை கார்பன் இருக்கு? 5 இருக்கு. ஸோ 1 2 3 4 5. 5 முடிஞ்சா எப்படி எண்ட் முடியணும்? பென்டேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த பக்கம் இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? 1 2 3 4 5. இங்க நம்பரிங் இங்க இருந்து பாருங்க, 2 மெத்தில், இங்க ஒரு 3 மெத்தில் அப்படி இருக்கு. ஆனா இங்க இருந்து பாக்குறப்ப எப்படி இருக்கு? 3 4ன்னு இருக்கு. ஸோ லோயஸ்ட் ப்ரையாரிட்டி இப்படிதான். ஸோ இந்த நம்பரிங் தான் கரெக்ட். 1 2 3 4 5. ஸோ இதை நம்ம எப்படி நேம் கொடுக்கலாம்? 2, 3. இங்க எத்தனை மெத்தில் இருக்கு? 2 மெத்தில் இருக்கு. ஸோ டைமெத்தில் பென்டேன். டைமித்தைல் பென்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுதா? 3rd ப்ராப்ளம் போகலாம் இல்லைங்களா? ஸோ இங்கேயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் செயின் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7. இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஸோ அப்ப இது ஸ்ட்ரெயிட் செயின் கிடையாது, இதுதான் ஸ்ட்ரெயிட் செயின். அதே மாதிரி நம்பரிங் இந்த பக்கம் இருந்து போட்டீங்கன்னா அதிகமாக வந்துடும். ஸோ நம்ம எப்படி நம்பரிங் போடலாம்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8ன்னு முடிஞ்சா எப்படி முடியணும்? ஆக்டேன். ஓகே, இப்படி நீங்க ஆப்ஷன் ஒவ்வொன்றா போட்டு பார்த்தீங்கனாலே நீங்க ஆப்ஷனை ஈஸியாக ரூல் அவுட் பண்ணலாம். சில இடத்துல ஆக்டேனுக்கு பதிலாக ஹெப்டேன் கொடுக்கும், அப்போ நீங்க ஹெப்டேனை வந்து ஈஸியாக தூக்கிடலாம். இப்போ பாருங்க, 3rd பொசிஷன்ல மெத்தில் இருக்கு, 4th பொசிஷன்ல இத்தைல் இருக்கு. அப்போ நீங்க எப்படி எழுதணும்? 3 மெத்தில் 4 எத்தில் அப்படின்னு எழுதுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி எழுதலாம்? 3 மெத்தில் 4 இத்தைல் அப்படின்னு எழுதலாம். ஆர் நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல 4 இத்தைல் 3 மெத்தில் ஆக்டேன் எழுதலாம். ஸோ இது ரெண்டுல எது கரெக்ட்? நம்ம என்ன சொன்னோம்?
When both the substituent are present, we have to see the alphabetical order. So 4-ethyl 3-methyl octane is the correct answer. ஓகேங்களா? So fifth problem is, இது பாருங்க, இப்போ வந்து இந்த ஸ்டிக் மாடலில் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை சால்வ் பண்ண தெரியணும். இது எப்படி நம்ம நம்பரிங் இருக்கலாம்னா 1 2 3 4 5 இப்படியும் இருக்கலாம், 1 2 3 4 5 இந்த மாதிரியும் நம்பரிங் இருக்கலாம் இல்லையா? ஸோ இது ரெண்டுல எது பாசிபிள்? எந்தில் வந்து சப்ஸ்டியன்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்கு, இங்கே தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? 2-methyl, எத்தனை 5 கார்பன்ஸ் இருக்கு? ஸோ பென்டேன். ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸி. இது பாருங்க, இதுவும் எப்படி நம்பரிங் கொடுக்கலாம்? 1 2 3 4 5 6 7 8 இந்த பக்கம் இருந்தும் கொடுக்கலாம். ஸோ இந்த பக்கம் இருந்து வர்றப்ப 4 ப்ரொப்பைல் இருக்கு, 5 எத்தில் இருக்கு. இந்த பக்கம் இருந்து வர்றப்ப 4 எத்தில் 5 ப்ரொப்பைல். ஸோ இங்கேயும் என்ன இருக்குன்னா 4 இங்க எப்படி இருக்குன்னா 4 ethyl 5 ப்ரொப்பைல். இங்க எப்படி இருக்கு பாருங்க, 4 ப்ரொப்பைல் 5 ethyl. ஸோ இது ரெண்டுல பாருங்க, ஒரு ரெண்டு நம்பருமே ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4க்கு பதிலாக 6 இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து ஈஸியாக கொடுத்துடலாம். இங்கே வந்து ரெண்டுமே வந்து 4 5 தான் இருக்கு. அப்போ எதை பார்க்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி எதை பார்ப்பீங்க? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர், 4 ethyl 5 propyl octane. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், நீங்க பாருங்க 1 2 3 4 5 6 இந்த பக்கம் இருந்து வர்றப்ப லோயஸ்ட் ப்ரையாரிட்டிலேயே சப்ஸ்டியன்ட் வந்துடுது. இந்த பக்கம் இருந்து வர்றப்போ பாருங்க 1 2 3 3ல தான் சப்ஸ்டியன்ட் இருக்கு. ஸோ நம்ம இந்த இதையே எடுத்துக்கலாம். இது இங்க எப்படி இருக்கு? 2 மெத்தில் சப்ஸ்டியன்ட் இருக்கு, ஒரு எத்தில் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, 4 ethyl 2,2 dimethyl hexane. நீங்க கேட்கலாம், இப்ப பாருங்க டி இருக்குல்ல, அப்போ இதுதான் முன்னாடி வரும். நோ, இந்த டை ட்ரை ஹெப்டா அந்த மாதிரி இருக்கிறதுல உள்ளதை நம்ம ஆல்பபெட்டிக்கல் கணக்கு எடுத்துக்க மாட்டோம். we should only see the substituent. இந்த அல்கைல் குரூப்பை மட்டும் தான் எடுத்துப்போம். ஸோ இஎம்ல இ தான் ஃபர்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர், 4 ethyl 2,2 dimethyl hexane. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம இந்த நாமன்கிளேச்சர் ஆஃப் அல்கேன்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இனி வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொரு ஈத்தேட் அல்கைன் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வெறும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கோஆர்டினேஷன் எல்லாமே நம்ம சேனலில் வி வில் அப்லோட். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர்.